எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம காலையிலேயே இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். என்ன சட்னினா சுண்டைக்காய் சட்னிங்க. பாருங்கள், சுண்டைக்காய் நம்ம ஒரு கப்பளவாக எடுத்துருக்குதுங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா, தக்காளி, புளிங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குதுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. எந்த புண்ணு இருந்தாலும் இது வயிற்றில், குடலில், வாயில் இருக்கிற எல்லா புண்ணும் ஆற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சட்னிங்க இது. அது மட்டும் இல்லாமல் சுகரு, ப்ரெஷர் இருக்கிறவங்க இது நல்லா சாப்பிட்லாங்க. இது ஈஸியான முறையில் சீக்கிரம் செஞ்சிடலாங்க. இந்த சட்னி நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இந்த சுண்டைக்காய் அப்படியே சேர்த்திக்கலாங்க. அப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லுங்க, சின்ன வெங்காயம் அதை அப்படியே சேர்த்திக்கலாங்க. அப்புறம் வரமிளகா 2, பச்சை மிளகா 2 அதையும் சேர்த்திக்கலாங்க. புளி இந்த அளவுக்குங்க. புளி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு புளி சேர்த்திக்கலாங்க. ஒரு தக்காளிங்க, இவ்வளோ தாங்க இதுக்கு. இது சேர்த்து இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இது நம்ம அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம இந்த சுண்டைக்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு, பூண்டு, பச்சை மிளகா, ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம எப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சாச்சுங்க. இந்த அரைச்சது நம்ம தாளிச்சுக்கலாங்க. இது என்னடா இப்படி இருக்குது சட்னி, நல்லா இருக்குமான்னு நினைக்காதீங்க. சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு இது வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப ஹெல்த்தியான சட்னிங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சுட சாப்பாட்டுக்குமே இந்த சட்னிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாயில் இருக்கிற புண்ணு, குடல் புண்ணு, வயிற்று புண்ணு, கைகள் வலி, அப்புறம் ப்ரெஷரு, சுகரு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்த்தியான சட்னிங்க இது. நம்ம சுண்டைக்காய் சட்னி, சுண்டைக்காய் வத்தக்குழம்பு, இதில் பருப்பு சாம்பார் கூட வைக்கலாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ நான் போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற டிஷ்ஷெல்லாம் உங்களுக்கு வரும். நம்மளுக்கு வந்து சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் ஹெல்த்தியாக இருக்குது. பாருங்கள், கடுகு கொஞ்சிட்டு 2 வெந்தயம் போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு வரமிளகாய்ங்க, ஒரு பெரிய வெங்காயங்க, பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் வாங்கிடுச்சுங்க. நம்ம அரைச்சதை எடுத்து போட்டுடலாங்க. காலையிலேயே நம்ம இதை ஹெல்த்தியான டிஷ்ஷு சாப்பிட போகிறோங்க இன்றைக்கி. உங்களுக்கு எவ்வளோ சுண்டைக்காய் இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல வெங்காயம், பூண்டு, தக்காளியெல்லாம் எடுத்துக்குங்க. எங்கிட்ட கொஞ்சம் தாங்க நிற்கிறந்துச்சு, அதனால் நான் இவ்வளோ தாங்க எடுத்தேன். உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா நிறையா சட்னி வேணும்னா கொடுக்குங்க. இந்த சட்னி 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாங்க. இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறது நல்லா அலாசி ஊற்றிக்கணுங்க. ஏன்னா நம்ம அலாசி ஊற்றினா தான் அந்த பச்சை வாசமெல்லாம் போய் இந்த சட்னி சுண்டி வரட்டு நல்லா இருக்குங்க. நமக்கு உப்பு தேவைக்கேற்ற போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். கொஞ்சம் மிளகாத்தூள் வேணால் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் மிளகா போட்டுருக்குறேன், போதுங்க. சும்மா இந்த பூண்டு கருப்புலாம் போட்டுக்கலாம். எது போடுற பார்த்துட்டு கடைசியில் போட்டுக்கலாங்க. சட்னி சூப்பராக ரெடியாகிருங்க. பாருங்கள், இதை நல்லா கொதிச்சு வரட்டு கடைசியில் சுண்டி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் பார்க்கலாம் இந்த சட்னியை. பாருங்கள், இந்த சட்னி இப்போ எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் ஊற்றணுங்க. நம்ம அந்த அப்படியே அந்த விதையோடு அரைக்கிறனால கொஞ்சோண்டு கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சுடு சாப்பாட்டில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சேர்த்துனா தான் நல்லா இது டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம காலையில் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு பார்த்துருக்குங்க, ஒரு சட்னி பார்த்துருக்கேன் காலையிலேயே. இந்த சட்னி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோவில் வர எல்லா டிஷ்ஷும் ஈஸியாக செய்யறதுங்க, ஹெல்த்தியாக இருக்கிறது தானுங்க. நம்ம வந்து நான்வெஜ் அதை விட இந்த மாதிரி ஹெல்த்தியான சிம்பிளான டிஷ் தான் போட போகிறோங்க. அதனால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தொடர்ந்து ஹெல்த்தியான டிஷ் நான் கொடுத்துட்டே இருக்கிறேங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எல்லாத்துக்கும் வணக்கங்க.